ஆண்டில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்கள் 9% இருந்தது. பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 1000ஐ கடந்ததே இல்லை. கட்சிகளுக்கு பெண்கள் சொற்ப வாய்ப்புகளையே கொடுத்தன என சமூக ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. ஆனால் அதை அமல்படுத்துவதற்கான சில கால நிர்ணயம் எதுவும் செய்யப்படவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னர் அது நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. வரவிருக்கும் 2024 மக்களவைத் தேர்தலிலும் இந்த 33% இடஒதுக்கீடு முழுவீச்சில் அமலாக்கவில்லை. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி 50% இடஒதுக்கீடு வழங்கியது கவனம் பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த கட்டுரை 1957 நடந்த மக்களவைத் தேர்தலிலிருந்து கடந்த 2019 தேர்தல் வரை அரசியலில் பெண் வேட்பாளர்களிடம் எண்ணிக்கை வெற்றி விகிதம் வரை அலசி ஆராய்கிறது. இந்த புள்ளிவிவரத்தின் மீது நிபுணர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இது பற்றி தொகுப்பு பின்வருமாறு.